ஹாய் வியூவர்ஸ். ஒரு மரத்து மேல ஒரு குரங்கு ஜாலியா உட்காந்து நாவல் பழங்கள் ருசிச்சு சாப்பிட்டு இருந்தது. மரத்துக்கு கீழ அந்த ஆறுல ஒரு பெரிய முதல்ல இருந்ததாம். அந்த முதல்ல, அதாவது கிரகோடைல் கீழே இருந்து அந்த நாவல் பழங்கள பார்த்து பசியோட பார்த்துட்டு இருந்தது. குரங்கு குரங்கு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு ஒரு நாவல் பழத்த தூக்கி போடுன்னு சொன்னாங்களாம். அது சொன்னதுமே குரங்கு சரின்னு தூக்கி போட்டுச்சாம். இப்படியே டெய்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு 2 பேரும் நண்பர்களாகிட்டாங்களாம். இந்த கதைய அந்த முதல்ல போய் முதலியோட மனைவி கிட்ட சொன்னாங்களாம். 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்களாம். இப்போ ஒரு நாவல் பழமே இவ்ளோ ருசியா இருக்கே, டெய்லி நாவல் பழங்கள் சாப்பிடுற அந்த குரங்கோட இருதயம் எவ்ளோ ருசியா இருக்கும். அப்ப நீ அந்த குரங்க ஏமாத்தி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நாம அவனோட இருதயத்த சுவைத்து பார்த்து விடுவோம் என்று சொல்லுச்சாம். அந்த முதல்ல குரங்கு கிட்ட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பயணம் போலாம்னு சொல்லி கூப்பிட்டு அதன் முதுகுல உட்கார வச்சு ரொம்ப தூரம் போனாங்களாம். போற வழியில மனசு கேட்காம அந்த முதல்ல குரங்கு கிட்ட சொல்லிவிட்டதாம். இந்த மாதிரி உன்னோட இருதயத்தை சாப்பிடுவதற்காக என் மனைவி உன்னை அழைத்து வர சொன்னா. அப்போது அந்த புத்திசாலி குரங்கு என்ன பண்ணுச்சா? நீ முன்னாடியே சொல்லியிருக்கான்ல, நண்பா உனக்காக நான் கொடுத்திருப்பேன். நான் தான் இருதயத்தை மரத்து மேலே வச்சிட்டு வந்துட்டேன். வா, திரும்ப போலாம்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு வந்துருச்சாம். அப்புறம் நம்ம நட்புக்காகவும் உதவிக்காகவும் எல்லாத்தையும் பார்க்கிறது நல்லதுதாங்க. ஆனா நம்ம எப்பவுமே உஷாரா இருக்கணும். நம்மள தற்காத்துக்கணும். அப்புறம்தான் நட்பு உதவுவது எல்லாமே. டேங்